பக்தி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுங்க. இன்று உலகளந்த பெருமாள் கோவில் பற்றி பார்ப்போம். நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். உலகளந்த பெருமாள் கோயில் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயிலாகும். உலகளந்த பெருமாள் என்றும் அவரது துணைவியார் லட்சுமி அமுதவள்ளி என்றும் வழங்கப்படுகிறது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. இந்த கோயில் பல்லவர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. கோபுரம் ஸ்ரீகர விமானம், கோவில் குளம் நாகதீர்த்தம், சேஷதீர்த்தம். இந்த கோயில் வளாகத்தில் திருக்கரவணம், திருக்கரகம், திருநீக்கம் மற்றும் திருவுரகம் ஆகிய 4 திவ்ய தேசங்கள் உள்ளன. அவற்றில் கடைசியாக கோயில் பிரதான கோயிலின் கருவறையில் உள்ளது. விஷ்ணுவின் 10 அவதாரங்களில் ஒன்றான பிராமண குள்ளன் வாமனன் அசுர மன்னன் மகாபலியின் பெருமையை அடக்க இங்கு தோன்றியதாக கூறப்படுகிறது. உலகளந்த பெருமாள் என்ற முறையில் அவர் மகாபலி மற்றும் ஆழ்வார்களுக்கு முன்பாக தோன்றினார். சித்திரை மாதம் தேர் திருவிழா மிகவும் முக்கியமானது. வாமனன் ஒரு மரக்குடை ஏந்திய ஒரு குட்டையான பிராமணரின் வேடத்தில் 3 அடி நிலத்தை கேட்க ராஜாவிடம் சென்றார். மகாபலி தனது குருவான சுக்ராச்சாரியாரின் எச்சரிக்கையை மீறி சம்மதித்தார். பின்னர் வாமனன் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தினார். மேலும் 3 உலகங்களிலும் நடக்க மிக பெரிய அளவில் பெரிதாகப்பட்டார். 2வது அடியுடன் பூமியிலிருந்து பிரதான உலகத்திற்கு, முதல் அடியுடன் அவர் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அடியெடுத்து வைத்தார். வாமனனின் அடிகளின் கீழ் அவர் வைத்திருந்த அனைத்து ஆதிக்கங்களுடன் மன்னர் மகாபலி தனது வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் 3வது அடிக்கு தனது தலையை வழங்கினார். பின்னர் வாமனன் தாழ்த்தப்பட்ட மன்னனின் மீது தனது பாதத்தை வைத்து அவரை பாதாள உலகிற்கு விரட்டினார். தனது பிரம்மாண்டமான வடிவத்தில் வாமனர் திரிவிக்ரமன் என்று அழைக்கப்படுகிறார். இதன் காரணமாக இந்த பெருமாளுக்கு உலகளந்த பெருமாள் என்று பெயர் பெற்றது. இந்த பெருமாள் கோயிலுக்கு ஒரு முறையாவது சென்று பெருமாளை தரிசித்து வாழ்வில் வளம் பெறுங்கள். திருமங்கையாழ்வார் பாசுரம். வாடினேன் வாடி வருந்தினேன் மனதால் பெரும் துயரும் வடியில் பிறந்து கூடினேன் கூடியிளைய வர்த்தம் மோடு அவர்தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் திரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணாவெனும் நாமம். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படும் துயரமாயின எல்லாம் நிலந்தரச் செய்யும் நீள்விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாவெனும் நாமம். கோவிந்தா கோவிந்தா.